சங்கீதம் 56 8 சொல்கிறது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கடலிலே உப்பு இருக்கிறது, கண்ணீரிலும் உப்பு இருக்கிறது. கடலில் இருக்கும் உப்பானது நாம் உண்ணும் உணவிற்காக தயார் செய்யப்படுகிறது. அந்த உணவிலே உப்பு இல்லாவிட்டால் நாம் சாப்பிட்டதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்துகிற கண்ணீருக்கு அர்த்தம் இருக்க வேண்டும். நம்முடைய கஷ்டமான சூழலில், கண்ணீரான பாதைகள், துன்பமான வேளைகளில் நம்முடைய கண்ணீரை மனிதர்கள் முன்பதாக சிந்தாமல் தேவ சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய கண்ணீருக்கான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய துருத்தியில் அவர் அதை வைத்து, அதற்கு கணக்கு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகார் கண்ணீரோடு அழுதார்கள் வனாந்திரத்திலே. ஆனால் அவர்கள் வாழ்க்கை செழிப்பாய் அதே வனாந்திரத்திலே மாறினது போல, வனாந்திரமான இந்த சூழலிலே உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே ஊற்றுங்கள். நிச்சயமாகவே வனாந்திரமான உங்கள் சூழலை கர்த்தர் களிப்பாய் மாற்றி, செழிப்பாய் மாற்றி, கம்பீரத்தோடு அறுவடை செய்ய உதவி செய்வார். God bless you.